தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்த்ததும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் ஐயா மலை மேலே நிறுத்தி அழகு பார்த்ததும் பிரசன்னமே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. கல்வி அறிவும் வழிகளை சாற்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நேமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. கல்வி அறிவும் வழிகளை சாற்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நேமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்
பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. எஸ் லார்ட், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. மகா பெரிய மேன்மைக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகாத ஆண்டவர். ஒரு நாளும் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே. முகவரி தெரியாத வாழ்ந்த எங்களை அழைத்த நாள் முதல் ஆண்டவரை தெரிந்து கொண்ட நாள் முதல் இந்த நிமிஷம் வரை எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிற ஆண்டவர். நாங்கள் முகவரி இல்லாமல் அலைந்து திரியும் பொழுதெல்லாம் எங்களுக்கென்று ஒரு முகவரியை உம்முடைய பாதத்தில் எங்களுக்கு ஏற்படுத்தினரே. உம்முடைய பெரிதான தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீ சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் ஒருபோது ஒரு வார்த்தை கூட தவறி போகாதபடி நீ நடத்துகிற தேவன் ஆண்டவரே. உம்மை மகா பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நூடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோ
எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீ பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகளெல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீ பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் பெருமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. எல்லாரும் ஆண்டவரை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீ
வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். எஸ் லார்ட், துதிகளில் வாசம் செய்கிறவர் உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய சமூகம் எங்கள் முன் செல்வதால் உம்முடைய இளைப்பாறுதல் எப்போதும் எங்கள் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராவிவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராவிவர், பராக்கிரமசாலி இவரே. கனமகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கனமகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. உம் சமூகம் எங்கள் முன் செல்வதால் உம் இளைப்பாறுதல் அடைகின்றோம். உம் சமூகம் எங்கள் முன் செல்வதால் உம் இளைப்பாறுதல் அடைகின்றோம். ஜீவனும் மரணமும் ஏதாகிலும் தேவ அன்பிலிருந்து பிரியாமல் காப்பீர். ஜீவனும் மரணமும் ஏதாகிலும் தேவ அன்பிலிருந்து பிரியாமல் காப்பீர். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராவிவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராவிவர், பராக்கிரமசாலி இவரே. கனமகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கனமகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. உந்தன் பலத்தில் நீர் எழுந்தருளி, உயர் பலத்தால் எங்கள் இடை கட்டினீர். உந்தன் பலத்தில் நீர் எழுந்தருளி, உயர் பலத்தால் எங்கள் இடை கட்டினீர். சேனைக்குள் பாய்ந்து ஜெயம் எடுத்தோம், உயர் மதிலையும் தாண்டிட பலன் அளித்தீர். சேனைக்குள் பாய்ந்து ஜெயம் எடுத்தோம், உயர் மதிலையும் தாண்டிட பலன் அளித்தீர். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள்,
மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. வல்லமை அதிகாரம் உள்ள வார்த்தை வாய்க்குமே அனுப்புகிற காரியம். வல்லமை அதிகாரம் உள்ள வார்த்தை வாய்க்குமே அனுப்புகிற காரியம். கேட்கும் என் வார்த்தை நிலைத்திருந்தால் நீ கேட்டிடவைகளை கொடுத்தேனென்றி. கேட்கும் என் வார்த்தை நிலைத்திருந்தால் நீ கேட்கிறவைகளை கொடுத்தேனென்றி. வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. உந்தன் தீர்மானத்தால் அழைக்கப்பட்டு உம்மில் அன்பு வைத்த எங்களுக்கு, உந்தன் தீர்மானத்தால் அழைக்கப்பட்டு உம்மில் அன்பு வைத்த எங்களுக்கு, சகலமும் நன்மைக்கால் நடப்பதினால் நாங்கள் சந்தோஷமாய் என்று முன் செல்கிறோம். சகலமும் நன்மைக்கால் நடப்பதினால் நாங்கள் சந்தோஷமாய் என்று முன் செல்கிறோம். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. உம் சமூகம் எங்கள் முள் செல்வதால் உம்மிலை பாருதல் அடைகின்றோம். உம் சமூகம் எங்கள் முள் செல்வதால் உம்மிலை பாருதல் அடைகின்றோம். ஜீவனோ மரணமோ ஏதாகிலும் தேவ அன்பிலிருந்து பிரியாமல் காதீர். ஜீவனோ மரணமோ ஏதாகிலும் தேவ அன்பிலின்று பிரியாமல் காத்தீர். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவர். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர்,
அல்லேலூயா. வல்லமை அதிகாரம் உள்ள மொத்தை வாய்க்குமே அனுப்புகிற காரியம். வல்லமை அதிகாரம் உள்ள மொத்தை வாய்க்குமே அனுப்புகிற காரியம். கேட்கும் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீ கேட்கிறவைகளை கொடுப்பேன் என்றீ. கேட்கும் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீ கேட்கிறவைகளை கொடுப்பேன் என்றீ. வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராவிவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராவிவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே, ஓ எல்லாரும் உயர்த்துகிறோம் ராஜா. சர்வ வல்லமையுள்ளவரே, உன்னதத்தில் உயர்ந்தவரே. சேனைகளின் கர்த்தராவிவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராவிவர், பராக்கிரமசாலி இவரே. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதி உமக்கே. இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதி உமக்கே. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. உமக்கே கனம் ஆண்டவரே, உமக்கே மகிமை, ஒருவருக்கே இந்த ஆராதனை, ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபையிட லைவ் ஆராதனை அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு சுவிக்கிறோம், இந்த காலை ஆராதனை ஒப்பு கொடுக்குறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை மறைத்து கொள்ளும். ஆண்டவரே, இந்த வேத பகுதி வாசிக்கும் போது என்னை மறைத்து நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற காரியம் பலமுறை நாம் படித்திருக்கலாம். லாசருவை பற்றி நாம் பார்க்க போறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 1 முதல் கூடுமானவரை எத்தனை வசனங்களை படிக்க முடியுமோ நாம் படிக்கலாம். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, வாழ்க்கை வலிக்கும் போது ஆண்டவர் எங்கே? வாழ்க்கை வலிக்கும் போது ஆண்டவர் எங்கே? சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில சில போராட்டங்கள் வரும்போது, மிகுந்த கஷ்டம் வரும்போது, வாழ்க்கையின் எல்லைக்கு நாம் போகும்போது, எல்லாம் கேள்விக்குறியாய் மாறும்போது, எல்லாம் இருளாக இருக்கும்போது, போகிற இடமெல்லாம் கதவுகள் அடைக்கப்படும் போது, அப்போது நமக்குள்ளே நாம் கேட்கிற கேள்வி, ஆண்டவர் எங்கே தான் நாம் கேட்கிறோம். இதை குறித்து அந்த காலையிலே நாம் யோவான் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 44 உள்ள வசனங்கள். ஆனால் நாம் இடையிலே சில வசனங்களை விட்டு நாம் இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். லாசருடைய நிகழ்வை பார்க்கிறோம். இது ஒரு கட்டுக்கதை அல்ல, ஒரு கற்பனை கதை அல்ல. இது ஒரு வரலாற்று மனிதன் கதை. உண்மை சிக்கல்கள் உள்ள ஒரு மனிதனுடைய நிகழ்வு. ஆர்காலஜி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் லாசருடைய கல்லறையை கண்டுபிடித்துள்ளார் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் இது ஒரு உண்மை நிகழ்ச்சி என்பதை நாம் மறக்கக்கூடாது. சரி, முதல் வசனத்துக்கு வரலாம். மரியாலும் அவள் சகோதரியாக மாற்றாலும் இருந்த பெத்தேனியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீ எவ்வளவு ஆவிக்குரிய மனிதனாய் இருந்தாலும்,
ஆரோக்கியமா இருந்தாலும் ஃபிட்டா இருந்தாலும் நாம் அனைவரும் எப்போதாவது ஒரு முறை வாழ்க்கையில் நோயை நாம் எதிர்கொள்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணில் பார்க்க முடியாத எத்தனையோ நுண்ணிய பாக்டீரியா, வைரஸ், உயிரை எடுப்பதை நாம் குறிப்பாக நம்முடைய காலத்திலே நாம் கொரோனா குறித்து நாம் பார்த்துருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் உலகத்திலே அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் இறந்தது பார்க்கும். அதனால் என்னதான் நாம் ஆரோக்கியமா இருந்தாலும் கூட வாழ்க்கையில் சில நேரத்தில் நோய்கள் வருவது இயற்கை என்பது பார்க்கும். இப்போ லாசுரஸ் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் காட் ஹூ ஹஸ் ஹெல்ப்ட். லாசுர் என்றால் உதவி செய்த கடவுள் என்று அவருடைய பேர் அர்த்தம். முதல் வசனத்துக்கு மரியாள் மார்த்தாள் இருந்த கிராமம். லாசுரை விட இந்த இருவர் அக்கிராமத்திலே பிரபலமானவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த மரியாள் தான் வெளியேற பெற்ற பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்திலே ஊற்றி தன் தலை மயிரினாலேயோட பாதத்தை துடைத்த சரித்திரத்தை நாம் வேதத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இந்த லாசருடைய சரித்திரம். சரி, 2ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். 2ஆம் வசனம், கர்த்தருக்கு பரிமள தைலத்தை பூசி தன் தலைமயிரினாலே அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே, அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருக்கிறான். ஸ்பெசிபிக்காக இன்னும் அழுத்தமா என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வருகிறார்கள்? தேவனை ஆராதனை செய்து கொடுக்கிற இந்த சகோதரி வாழ்க்கையிலே கூட சில பிரச்சனைகள் வந்ததே நான் பார்க்கணும். நாம் தேவனை நேசிப்பதனால் பிரச்சனை வராது என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் நாம் தொடர்ந்து அவரை பார்த்தால் அதிலிருந்து நம்மை விடுவிக்கும் வழிகளை தேவன் கொடுக்கிறார் என்பதுதான் நாம் பார்க்கணும். அப்படியாக தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பம், அவரை நேசிக்கிற ஒரு குடும்பம், எப்போதெல்லாம் இயேசு பெத்தேனியாக வருகிறார்களோ அங்கே தங்கி போகிற ஒரு வீடு, அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் நடக்கிற இந்த கவலையான நிகழ்ச்சி நமக்கு யோவான் எழுதுகிறான். 3ஆம் வசனம், அப்போது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு இப்போது இன்னொரு 4-5 மைல் தூரத்துல பக்கத்து ஊர்ல இருக்கிறார். அப்போது என்ன செய்தி அனுப்புறாங்க? ஆண்டவரே என்றால் மூல பாஷையில இந்த இடத்துல வருகிற அந்த சொல்லானது சுப்ரீம் ரூலர், உச்ச ஆட்சியாளர். சுப்ரீம் ரூலர், உச்ச ஆட்சியாளர் என்றால் உன் பிரச்சனை இனி அவர் பிரச்சனை ஆகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இடத்துல குறிக்கிற காரியம் என்ன? உன் பிரச்சனை அவருடைய பிரச்சனையாய் மாறுவதாக இந்த இடத்துல நாம் அதை புரிந்து கொள்வோம். என்ன இங்க தகவல் போகிறது? நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். ஆண்டவர் சிநேகிக்கிறவன் இந்த லாசரு வியாதியா இருக்கிறான். இயேசு நம்மை நேசிக்கிறார் என்பதால் பிரச்சனை வராது என்பது அர்த்தம் அல்ல. இயேசு நம்மை நேசிப்பதனாலே பலவீனம் வராது என்று அர்த்தம் இல்லை என்பதை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரி எதிர்பார்க்கிறாங்க, அவர் விரைந்து வருவார். தகவல் சொன்ன உடனே இயேசு விரைந்து வருவார் எதிர்பார்க்கிறாங்க. இயேசுனா இவர்கள் இயேசு அதிகமா நேசிக்கிறாங்க. இயேசுவும் இந்த 3 பேரை அதிகமா நேசிப்பதாக வேதம் கூறுகிறது. இப்போது 4ஆம் வசனத்துக்கு வரலாம். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி ஆயிராமல் தேவனுடைய மகிமை விளங்கத்தக்கதாக ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்றார். இயேசு என்ன சொல்றார்? இந்த வியாதியானது நிலைமை அதை முடிவுக்கு கொண்டு வராது. அவர் அந்த லாசர் அதை கடந்து செல்ல வேண்டும். இதன் மூலமாக தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கும். நீ சிந்திக்கிறது உனக்கு மட்டுமில்ல, இதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று இயேசு அங்கு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். சில இடத்துல பார்க்கும்போது சில காரியங்கள் நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆழமான ரகசியமா இருப்பதை பார்க்கணும். சரி, செய்தி கேட்ட உடனே அவர் புறப்பட்டு வருவார் என்று எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் கூட செய்தி கேட்ட உடனே அவர் புறப்பட்டு வரவில்லை. 5ஆம் வசனம், இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாயிருந்தார். மீண்டும் யோவான் எழுதுகிறார், அவர் அன்பாயிருந்தார். நாம் அவர் மீது அன்பாயிருந்தால் அவர் நம் மீது அன்பாயிருப்பார். எப்படி இந்த 3 பேரும் இயேசு மேல அன்பா இருந்தார்களோ அதே போல இயேசு அவர் மேல அன்பா இருந்தார். அதனாலே அன்பு என்பது இந்த இடத்துல மிக மிக முக்கியமா இருப்பது பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் அவரை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அவரிடத்துல அன்பு கூற வேண்டும் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவரிடத்துல அன்பு கூறுகிற மகனாய் மகளாய் நாம் இருக்க வேண்டும் வேதம் கூறுகிறத பார்க்கிறோம். குறிப்பாக
வாழ்க்கையை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த அன்பு தான் மிக மிக முக்கியமான குடும்பத்திலே கணவன் மனைவி உள்ள அன்பு இருக்குமானால் அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள் போராட்டம் வராது. அன்பு மிக மிக முக்கியமான காரணம். பிள்ளைகள் பெற்றோர் மேல் அன்பா இருப்பாரானால் நிச்சயமா செய்வாங்க. அந்த பிள்ளைகள் வரும் நாட்களில் பெற்றோரை காப்பாற்று. அன்பு நடுவிலே ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிறீர், ஆனால் ஏன் இந்த நெருக்கடி, ஏன் நாம் உடைந்து போகும்போது, மனவேதனைப்படும் போது, இந்த போராட்டத்தில் வரும்போது, மன ரீதியாக உணர்ச்சி ரீதியாக சோர்வடைந்துள்ள நேரத்தில் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியமான காரியம். இப்போது இவர்கள் வாழ்க்கையில செய்றாங்க, இயேசு வருவார் என்று பார்க்கிறாங்க. ஆனால் இயேசு இன்னும் வரவில்லை. 6ஆம் வசனம், அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கியிருந்தார். உடனே அவர் புறப்பட்டு வரல. வேதம் சொல்கிறது அவர் அவசரப்படவில்லை. இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். மரியாள் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், விலையேறப்பெற்ற அந்த தைலத்தை கொண்டு வந்து உம்முடைய பாதத்திலே ஊற்றி என் தலைமையினாலே உம்மை துடைத்தேன், ஆண்டவர் நாங்கள் எவ்வளவா நேசிக்கிறோம், இந்த செய்தியெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். இதை கேட்ட உடனே அவர் சீக்கிரமாய் புறப்பட்டு வருவார்னு மார்த்தாலும் மரியாள் யோசிக்கிறாங்க. கூட அவங்க நினைத்தது ஒன்று, ஆனால் கூட அங்கே நடக்கிறது வேதா இருப்பதை நாம் வாசிக்கிறோம். சார், அடுத்ததாக சில வசனங்களை விட்டு நாம் 11ஆம் வசனம் போகலாம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். இப்போ இந்த செய்தியானது சீசர்லாம் கேட்குறாங்க, இந்த லாசரு அவன் வியாதியா இருக்கான்ட்டு. அப்போது சீசர்கள் கேட்குறாங்க, என்ன நடக்குது ஆண்டவரே? அப்போது ஆண்டவர் சொல்றார், லாசரு நித்திரையா இருக்கிறான் என்றா. சில நேரத்தில் தேவன் நமது பிரச்சனையை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதது போல இருக்கும். ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை. ஆனால் இப்போது இந்த பிரச்சனை பார்க்கிறோம், இயேசு அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதது போல இருக்கும். தேவன் நீர் பார்க்கிறது போல இல்லை, அவர் எப்போதும் வேறு விதமாக தான் பார்ப்பார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்போது என்ன பார்க்கிறோம், இங்கு ஏசியா புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஏசியா 46:10 வாசி பாருங்க. அனித்தியத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் கொண்டு இன்னும் செயல்படாதவர்களை பூர்வ காலம் முதல் கொண்டு அறிவிக்கிறேன். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், டிக்ளேரிங் த எண்ட் ஃப்ரம் தி பிகினிங். நாம் எப்போதும் துவக்கத்தை தான் பார்க்கிறோம், ஆனால் இயேசு எப்போதும் முடிவை கூட அவர் பார்க்கிறார். அந்த முடிவை அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். இப்போது மார்த்தாலும் மரியாளும் துவக்கத்தை பார்க்கறாங்க, ஆனால் முடிவை பார்க்கல. இயேசு எப்போது செய்றாங்க, அவர் முடிவை பார்க்கிறார். நாம் ஆரம்பத்திலிருந்து முடிவை பார்க்கிறோம், ஆனால் அவர் எப்போதும் இடையிலே அமைதியா இருக்கிறார். இந்த காரியம், இந்த லாசரு, அவனுடைய வியாதி, அந்த 2 சகோதரிக்கு பெரிய ஒரு டென்ஷன், ஒரு குழப்பம் தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சில காரியம் வரும்போது, ஜெபம் பண்ணும்போது ஆண்டு நமக்கு பதில் கொடுக்காமல் போகும்போது நினைச்சுக்கிறோம், டென்ஷனாக இருக்கிறோம், பதட்டமாகி விடுகிறோம். நமக்கு ஏன் இது நடக்கலை என்று யோசிக்கிறோம். ஆனால் நமக்கு முடிவு தெரியாது. அவர் அமைதியா இருக்கும்போது, ஆனால் அவருக்கு தான் முடிவு தெரியும் ஏன் அவர் அமைதியா இருக்கிறார். விசுவாசிகளா இருக்கிற நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், வேதம் நமக்கு கூறுகிறது. ஏன் சொல்றா, நான் அவன் எழுப்ப போகிறேன். எப்படி ஒரு மனிதன் இல்ல ஒரு குழந்தை தூங்குற நபரை எழுப்பார்களோ, அதே போலயே சொல்றார், நான் அவனை எழுப்ப போவதாக அவர் கூறுகிறார். சீடன் செய்றாங்க, கேட்கிறாங்க 12ஆம் வசனத்துல, அதற்கு அவருடைய சீசர்கள், ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். ஆண்டவரே அவன் வியாதியா இருக்கிறான், தூங்குறான் சுகமாய் விடுவான் என்று அந்த சீசர்கள் இயேசுவிடத்துல சொல்வது வாசிக்கிறோம். இயேசு சொல்வது அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அநேக விசுவாசிகள் ஏசுறாங்க, ஆண்டவர் என்ன சொல்றார் என்பது புரியல. அவர் சொல்ற காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கப்படினால்தான் வாழ்க்கை நமக்கு குழப்பத்திலே ஓடிக்கொண்டிருக்கு. அதெல்லாம் ஆராதனைக்கு வருகிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆனால் கூட தேவன் என்ன சொல்றார் என்ற அந்த புரிதல் நமக்கு வர வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்துக்கான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அதே போல நாம் ஜெபம் பண்ணும் போது நம்மோடு கூட உள்ளத்துக்குள்ள தேவன் என்ன பேசுகிறார் என்ற அந்த காரியத்தை புரிந்து கொள்கிற மகளாய் இருக்க வேண்டும். அதனால்
விசுவாசிகள் என்ன செய்கிறோம்? நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் வேதம் கூறுகிறது. இப்போது என்ன பார்க்கிறோம்? 13ஆம் வசனத்துக்கு வரலாம். இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களும் நித்திரை செய்து இளைப்பாதை குறித்து சொன்னார்னு நினைத்தார்கள். இயேசு சொன்னது ஒன்று, சீடர்கள் நினைத்தது ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுவாரானால், தேவன் என்ன சொல்றார் என்பது அந்த புரிதல் நமக்கு இருக்குமானால், அப்போது வாழ்க்கையில நாம் வெற்றி ஈஸியா பிடிக்கலாம். ஆனா நமக்கு புரிதல் இல்லாத இருக்கிறபடினால் இயேசு என்ன சொல்கிறாரோ என்பதை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள முடியாதபடி என்ன செய்கிறோம்? இன்னும் ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் ஆழமாய் இல்லை என்று வேதம் கூறுகிறது. 14ஆம் வசனம். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக அவர் சொன்னார். இன்னும் அவங்களுக்கு புரியல. அவங்க புரியாமல் போகும்போது முதல்ல சொன்னார் நித்திரையா இருக்கிறார், ரெண்டாவது சொன்னா நான் எழுப்ப போகிறேன், இன்னும் புரியல. இப்போது வெளிப்படையாக சொல்ற, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொன்னார். இயேசுவும் அந்த இயேசுவோடு கூட 3 ஆண்டுகள் பயணம் செய்த அந்த சீடர்களுக்குள்ள என்ன செய்றாங்க? இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று வேதம் போதிக்கிறது. சரி, 15ஆம் வசனம் என்ன சொல்றாரு இயேசு? நான் அங்கே இராததினாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவராவுக்கு ஏது உண்டாந்து உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டு சொல்ற, நாங்க இல்லாதது நல்லதுதான். நான் அங்கே உங்கள் நிமித்தம் இல்லாதிருந்தது நல்லது. நீங்கள் விசுவாசம் உள்ளவராவுக்கு அது ஏதுவாய் இருந்தது என்று அவர் சந்தோஷப்பட்டார். சீசர்கள் விசுவாசத்திலே பெருக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனா ஏசுறாங்க, சீசர்கள் இயேசுவை ஹீரோவா பார்க்கிறாங்க. ஆனால் இயேசு தம்மை எப்படி காண்பிக்க விரும்புகிறார்? நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று இயேசு தம்மை காண்பிக்க விரும்புகிறார். அவர் விரும்புகிற ஒரு காரியம் ஒன்று, அந்த சீசர்கள் இயேசுவை பார்க்கிற விதம் வேறு விதமாய் இருப்பதாக நமக்கு வேதம் போதிக்கிறது. சில காரியம் மரித்தால்தான் உயிர்த்தெழுதலை நாம் பார்க்க முடியும். நமக்குள்ளே சில காரியம் மரித்தால்தான் முடியும். சில காரியம் நமக்கு வெளிப்படும். உலக காரியம், மாமிசமான காரியம் நமக்குள்ளே மரித்தால்தான் ஆவிக்குரிய காரியம் நமக்கு வெளிப்படும். உலக காரியம் நமக்குள்ளே இருக்குமானால், மறிக்காமல் இருக்குமானால், அப்போது ஆவிக்குரிய காரியம் நமக்கு வெளிப்படாது வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்போது ஏன் சொல்றார்? என்ன சொல்றார்? இப்போது போவோம் மாறுங்கள் என்றார். நீ கூப்பிடும் போது வராதது போல் இருப்பார், ஆனால் இயேசு நிச்சயமாய் வருவார். இந்த மார்த்தாள் மரியாலும் கூப்பிடும் போது அவர் வராதது போல காணப்பட்டது, ஆனால் கூட அவர் கடந்து போனார் என்று வாசிக்கிறோம். நீங்கள் கடினமான காலங்களை கடந்து வரும்போது தேவன் சிவார் உங்களுக்கு நிச்சயமாக இனிமையான காலங்களை நிச்சயமாய் தருவார் என்று தேவன் மேல நாம் விசுவாசமா இருக்க வேண்டும். 17ஆம் வசனம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று கண்டார்கள். இயேசு இப்போது ஊருக்குள்ள வர்றார். பெத்தானிக்குள்ள வரும்போது இப்போது 4ஆவது நாள் கழிந்திருக்கிறது. யூதருடைய நம்பிக்கை என்ன? யூதர் நம்பிக்கை ஒருத்தர் இறப்பானால் 3 நாள் வரை அந்த ஆவி அந்த கல்லறை சுற்றி இருக்கும் என்று யூதர்களுடைய நம்பிக்கை. அதே போல ஒவ்வொரு மார்க்கத்திலும் மதத்திலும் ஒவ்வொரு நம்பிக்கை இறந்த பிறகு அந்த ஆத்மா அந்த கல்லறை சுத்தி சில நாட்கள் இருக்கும், சில வாரங்கள் இருக்கும் என்று அநேகருடைய நம்பிக்கை. அதே போல யூதர்கள் நம்பிக்கை 3 நாட்கள் அந்த ஆவி அந்த கல்லறை சுற்றி இருக்கும் நம்பிக்கை. அதனாலே இயேசு 4ஆவது நாள் அந்த ஊருக்குள்ளே அவர் வருவதை நாம் அங்கு பார்க்கிறோம். 19. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்புடைய சகோதரன் குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக இடத்திலே வந்திருந்தார்கள். இப்போது மார்த்தாள் மரியாள் வீட்டுல பார்க்கிறோம். அங்க இருக்கிற ஜனங்கள், பக்கத்து ஊர் ஜனங்கள், அவங்க தெரியும் செய்றாங்க. அவங்க எல்லாம் செய்றாங்க வந்து மார்த்தாள் மரியாளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. எத்தனை நாள் சொல்லுவாங்க? 3 நாள் சொல்லுவாங்க, இல்ல 1 வாரம் சொல்லுவாங்க, 1 மாதம் சொல்லுவாங்க. அப்போது தொடர்ந்து ஜனங்களாலே நமக்கு தொடர்ந்து ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவோடு தான் நமக்கு ஆறுதல் சொல்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 20ஆம் வசனம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தான். இயேசு ஊருக்குள்ள வரான்னு கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் இயேசுவை காண ஓடினாள். மார்த்தாள் கடினமான நேரத்துல யாரிடத்துல ஓட வேண்டுமோ அங்கே ஓடினாள். நம்முடைய வாழ்க்கையில கடினமான நேரங்கள் வரும்போது, கஷ்டமான நேரங்கள் வரும்போது, வாழ்க்கை முற்றுப்புள்ளி ஆனது போல காணப்படும் போது ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது.
என்ன செய்றாங்க? இயேசுவை நோக்கி அவங்க ஓடுறாங்க. ஓடின்னு சொல்றாங்க, மார்த்தாள் இயேசுவிடத்துல வந்து, ஆண்டவரே, நீ இங்க இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார்கள். இயேசு பார்த்து சொல்றாங்க, இயேசு மேல பழி போடுறாங்க. ஆண்டவரே, நீர் இங்க இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவரே, அவங்க செய்தி சொன்ன உடனே நீங்கள் வந்திருப்பீரானால் இப்போது அவன் இறந்திருக்க மாட்டான்னு சொன்னாங்க. இயேசு மேல பழி போடுவதை பார்க்கிறோம். நாம் எத்தனை பேர் இயேசு மேல பழி போடுறோம்? ஞானம் இல்லாமல் கவனம் இல்லாமல் நடந்த பிறகு என்ன செய்கிறோம்? இயேசுவிடத்திலே நாம் இயேசு மேல பழி போடுறோம். நாம் செய்த தவறுக்கு, நாம் செய்த தவறான காரியத்துக்கு அவர் மேலே பழி போடுவதை நாம் வாசிக்கிறோம். அதனால் எங்க செய்றாங்க? இந்த மார்த்தாள் இயேசு மேலே அவள் பழி போட்டதை நாம் வாசிக்கிறோம். சரி, ஓகே. சில வசனங்களை விட்டு நாம் இப்போது 21ஆம் வசனத்தை விட்டு நாம் இப்போது 38ஆம் வசனத்துக்கு நாம் போகலாம். 38ஆம் வசனத்துக்கு நான் வரலாம். 38ஆம் வசனம். அப்போது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறிடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேலே ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இப்போது இயேசு என்ன செய்றாங்க? அந்த கல்லறை அருகே வருகிறார். இயேசு என்ன செய்றாருன்னா, தனக்குள்ளே கலங்கினார். ஆங்கிலத்துல குரோனிங் என்றால் அவர் அதை உணர்ந்தார். மார்த்தாள் மரியாள் என்ன உணர்கிறார்களோ, என்ன வேதனைப்படுறார்களோ, என்ன மன உளைச்சல் படுறார்களோ, அதே போல ஆங்கிலத்துல குரோனிங் என்றால் அவங்க படுவதை போல அவர் உள்ளத்திலே அவ்வளவா வேதனைப்பட்டதாக வேதம் கூறுகிறது. இப்போது வந்து பார்க்கிறார். அது ஒரு குகை என்றால் என்ன? அந்த அந்த சடலத்தை உள்ள வைத்திருக்கிறாங்க. ஒரு குகை என்றால் ஒரு வழி பாதை தான். உள்ள போனா வெளியில வர முடியாது. இருட்டு, தனிமை, காற்று வசதி இல்லாத இடம். அந்த இடத்துல லாசருவை கல்லறைக்குள்ளே அடக்கம் செய்தாங்க. அந்த வாசல் என்ன செய்தாங்க? அது மீது ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. உள்ளிருந்து வெளியில வர முடியாது கல் வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்வோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பிசாசு நம்மை அடைத்து நம்முடைய ஆசீர்வாதத்தின் மீது, நன்மை மீது, வெற்றின் மீது இப்படியான சில கல்கள் எல்லாம் வைக்கும் போது ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கிற மகளாய் நாம் இருப்போமானால் அப்போது நாம் வெற்றி காணலாம். சரி, இயேசு என்ன சொல்ல போகிறான்னு எதிர்பார்க்கிறான். சரி, கல்லறை கிட்ட வந்துட்டா. இயேசு என்ன சொல்ல போகிறான் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. மார்த்தாள் மரியாள் மட்டுமில்ல, அந்த ஊரே அந்த கல்லறைக்கு முன்பதாக நிற்கிறது. இப்போது இயேசு அந்த கல்லறை வாசல் நிற்கிறார். நின்று என்ன சொல்றார்? இப்போது இயேசு சொன்ன வார்த்தை, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு என்ன சொல்றார்? இப்போது கல்லை எடுத்து போடுங்கள். ஆங்கிலத்தை என்ன சொல்றாங்க இதை குறித்து? ரெடிகுல் அபத்தமான, பொருத்தமற்ற, கேள்விக்கிடமான வார்த்தைகளை சொல்கிறார். எப்படி கல் எடுக்க முடியும்? ஒருத்தனை அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 4 நாள் ஆனது. புதிய சொல்ற வார்த்தை அபத்தமான வார்த்தை, பொருத்தமற்ற வார்த்தை, கேள்விக்கிடமான வார்த்தை. அநேகர் கேள்வி கேட்கத்தக்கதாக வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்றார். அப்போது மார்த்தாள் சொன்னாங்க. மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்போது 4 நாள் ஆயிற்று என்று சொன்னாங்க. மார்த்தாள் சொல்றாங்க, ஆண்டவரே, இப்போது 4 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அப்ஜெக்ஷன், ஆட்சேபனை செய்யறாங்க. ஆண்டவரே, இப்போது அது எப்படி நாம் என்ன செய்றாங்க? கல்லை புரட்டலாம் சொல்லாங்க. இப்போது இயேசுவுக்கு ஆலோசனை சொல்றாங்க. ஆண்டவரே, இந்த கல்லை புரட்ட முடியாது, உள்ளே நார் என்ன செய்றாங்க? அந்த மார்த்தாள் இயேசுவிடத்துல இயேசுவுக்கு ஆலோசனை சொல்வது வாசிக்கிறோம். அநேக என்ன செய்றாங்க? வாழ்க்கையில நாம் கூட செய்யறோம். ஆண்டவருக்கு ஆலோசனை சில நேரத்துல நாம் சொல்கிறோம். நமது உள்ளத்தை செய்கிறோம். அந்த கல்லறைக்குள்ள நார் இருக்கு. அதே போல ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுக மகனா இருக்கிறோம். நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே எப்படிப்பட்டதான் நாற்றங்கள் நமக்குள்ள இருக்கிறது. தேவருக்கு பிரியமில்லாத, சித்தமில்லாத, அருவருக்கத்தக்கதான கசப்பான காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறது. வெளியிலே பார்ப்பதற்கு இருக்கிறோம், நல்ல உடைகளை கொடுத்திருக்கிறோம், நல்ல வாசனை பெர்ஃபியூம் போட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஓகே, என்ன இயேசு சொல்றார்? 43ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியில வா என்று உரத்த சத்தமாய் அவர் கூப்பிட்டார். எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் சொல்வதை கேட்கல. இப்போது கல் புரட்டப்பட்டது. இயேசு என்ன சொல்றார்? லாசருவே வெளியிலே வா என்று உரத்த சத்தமாய் அவர் கூப்பிட்டார். இது லாசருவுக்கான அற்புதம். அவன் பேரை சொல்லி அவர் அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட ஒவ்வொருடைய பேரை சொல்லி தேவன் அழைக்கும் போது அவர் அழைப்பன் அந்த சத்தத்தை கேட்டு வருகிற மகளாய் இருந்தால்தான் நான் வெற்றி வாழ்க்கை நான் பெறலாம். 4 இப்போது அவர் இயேசு லாசருவே வெளியில வாய்ந்து அறிந்தார். அப்போது 4 நாட்கள் ஓடாது இருந்த இருதயம் இப்போது இருதயம் முதலாவது துடிக்க ஆரம்பிக்குது.
என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க என்ன பார்க்கிறோம்? அப்போது அந்த இறுதி இயங்க ஆரம்பிக்கிறது. எப்போதுமே வாழ்க்கை இருதயத்தில் தான் துவங்குறது. அதே போல அவர் வாயின்னு சொல்லும் போது முதல்ல இதயம் துடித்தால்தான் அப்போது ரத்தம் ஓடும். ரத்தம் ஓடினால்தான் அப்போது எல்லா விதமான உறுப்புகள் வேலை செய்யும். என்ன பார்க்கிறோம்? அப்போது லாசரு உள்ளே இருந்து அவன் கைகள் கால்கள்லாம் கட்டப்பட்டுகிறது. 44 வசனம் 40. அப்போது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலினாலே சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்தவன் என்றார். இப்போது 1ஆம் நூற்றாண்டிலே யூதர்களை அடக்கம் செய்யும் போது எப்படி ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிறகு ஒரு சடலத்தை சுற்றி வெள்ளை துணியால் சுற்றுவார்களோ, அதே போல லாசுடைய கால் துவங்கி தலை மட்டுமாக முழுமாக வெள்ளை துணியினால் சுற்றி இருக்கிறாங்க. கைகளும் கால்களும் சுற்றப்பட்டு இருக்கிறது. அப்போது பார்க்கிறோம், மரித்தவன் வெளியே வருகிறான். நீ வெளியே வர முடியாத நிலைமை இருந்தால் கூட, வெளியே வர முடியாத நிலைமை காணப்பட்டால் கூட, இப்போது அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே பார்க்கிறோம், அவருடைய வார்த்தை கேட்ட உடனே வெளியே வந்தான். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியில வர வேண்டுமானால், வெற்றி பெற வேண்டுமானால், இயேசுடைய வார்த்தை கேட்ட உடனே, சத்தத்தை கேட்ட உடனே நீங்கள் வெளியில வந்தால்தான் என்ன செய்ய முடியும்? அற்புதத்தை நீங்கள் காண முடியும். அவன் கால்கள் கைகள் முழுவதும் துணியினாலே கட்டப்பட்டிருந்தது. அவனை சுற்றி எப்படி இருந்தது? கட்டப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி பிரச்சனைகள் காணப்பட்டால் கூட நடக்க முடியாத காரியம், இருள், அந்த சத்தம், அந்த நிசப்தம் என்ன செய்தாங்க? அதையெல்லாம் மறந்து அவன் இயேசுவை நோக்கி அவன் வெளியே வந்தான். வந்த அந்த வார்த்தை வந்த சத்தத்தை நோக்கி வெளியே தான் வந்தான். வாசிக்கிறோம், இயேசு சொல்றா, இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று இயேசு சொல்றார். நாம் உலக காரியங்களை விட்டு, நம்மை கட்டியிருக்கிற சூழ்நிலை விட்டு நாம் வெளியே வந்தால்தான் நமது கட்டுகள் அவிழ்க்கப்படும். எப்படி இயேசு அந்த இடத்துக்கு வந்தாரோ அதே போல உன் வாழ்க்கையில இயேசு உன் நிலைமை உன்னிடத்துல வருவாரானால், சூழ்நிலை வருவாரானால், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி காணலாம். இப்போது வாழ்க்கை வலிக்கும் போது ஆண்டவரே எங்கே கேட்கிறோம்? எங்கள் ஆசிரியர் பார்க்கிறோம், மார்த்தாள் மரியாதை பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கையே வலிக்கும் போது ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்தாங்க. இயேசு அவர்கள் வாழ்க்கையில வெற்றி தந்தார். உங்கள் வாழ்க்கையில வெற்றி தர வேண்டுமானால், உங்கள் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டுமானால் அவர் வார்த்தை கேளுங்க. வார்த்தை கேட்ட உடனே புறப்பட்டு வாங்க. அப்போது வெற்றியாய் நீங்க வாழலாம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ. அப்படி கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு தரப்படட்டும். ஆமேன். டேக் கேர்.